இப்போ நான் ஆஃபீஸ் போகிற டைம்லாம் ஐயோ காலையில் போகணும், ப்ரெஷரு, டார்கெட்டை முடிக்கணும், அப்படி இல்லைன்னா அவன் எதனா சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு டென்ஷன்லாம் எனக்கு இருந்திருக்கு. பாதி நாள் ஆஃபீஸில் லீவ் போட்டு வீட்லேயே உட்காந்துருவேன். எதாவது லீவ் இருக்கே, அங்கே போயிட்டு எதுக்கு உட்காந்துட்டு அப்படிலாம் நான் இருந்துட்டு தான் நான் சரி. ஆனால் இங்கே எனக்கு அப்படி இல்லை, ரெகுலராக நம்ம கடை நம்ம வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக. நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துன்னு சொன்னீங்க இல்லையா, அங்கே ஒரு அமௌண்ட் சம்பாரிச்சிருப்பீங்க, அதை ஈடு செய்ய முடியுதா இப்போ தொழில் தொடங்குனதுல? அதை விட அதிகமாகவே ஏர்னிங்ஸ். அப்படியா? ஆமாம். அங்கே எவ்வளோ வாங்கினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கடைசியாக 24 வாங்கிட்டு இருக்கேன். இங்க இப்போ நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 30,000 32 அப்படி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்க பார்த்தா நம்ம கம்பெனி நம்ம 9 to 5 ஆர் 9 to 6:30 அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுவேன். நம்ம யாருக்காகவோ நம்ம வந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ப்ரெஷர்லயே இருப்போம். இங்க வந்து நம்ம கடை எல்லாமே நம்மளுது, நமக்காக. அங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு போடுறதுக்காக இங்க நம்ம கடையிலேயே நம்ம எஃபர்ட் போட்டு ஃபுல் டேவும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணா அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ நம்ம அதை கடைசி ஒரு டே எண்டில் நம்ம இவ்வளோ கேஷ் நம்ம பார்க்குறோம், அது நமக்கு எவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அங்கே போய் நம்ம ஓடி சிஸ்டமில் தட்டி எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். இங்கே அப்படி இல்லை, நம்ம கேஷை பார்த்தா ஓகே ஃபைன், நம்மளுக்கு நம்ம கடை இன்னைக்கு ஓடி இருக்கு, நம்ம ப்ராஃபிட்டை பார்த்துட்டு ஓகே ஃபைன், அது ஒரு சாட்டிஸ்ஃபைட். நைட்டு தூங்குறப்போ கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம். ஸ்டார்டிங் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சு எவ்வளோ நாளாக இருக்கு? 2 months. இப்போ மேபி ஒரு 1 year 2 year கழிச்சு நம்ம எவ்வளோ அட்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு இன்கம்மா, ஒரு மந்த்லி இன்கம்மா? ஒரு 1 yearல சொல்லப்போனால் இப்போ வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குற ஐடியாவில் இருக்கும். ஸோ அது போக போக அதுலேயும் நம்மளுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது டவுன் ஆகும்ன்றது ஒரு டவுன் ஆகும்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் நல்ல நாங்கள் குவாலிட்டி வைஸ் எல்லாமே நாங்கள் நல்லா தான் கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர்ஸ் ரெகுலராகவும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போக போக இன்னும் ஹையராக தான் போகுமே தவிர லோவராக போகாது. ஒரு பிஸ்னஸ் தொடங்குறோம் அப்படின்னாக்கா முழுமையாக நம்ம தான் அதை பொறுப்பெடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. யாராவது ஒருத்தவங்க வாங்க வராங்க போகிறாங்க அப்படின்னும் பொழுது நமக்கு ஒரு ஆளுமைங்கிறது ஒன்று தேவைப்படுது. பணம் காசு கொடுக்காம போறதா இருக்கட்டும், இல்ல அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு கேக்குறேன். இல்ல இன்னும் வர நான் அந்த மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணல. எல்லாரும் அப்படியே கொடுத்துட்டு கேஷ் கொடுத்துட்டு நான் ரிவ்யூஸ் கேட்பேன், ஃபீட்பேக் கேட்பேன், அது எல்லாமே நல்லபடியா நல்லா தான் கொடுத்துட்டு போறாங்க. இன்கேஸ் 1-2 உப்பு காரம் அந்த மாதிரி எதுனா இருந்தா அது சொல்லுவாங்க, நாங்க அதையும் அந்த டைம்ல நாங்க சேஞ்ச் பண்ணிப்போம். இன்ஸ்டாகிராம்ல வந்து உங்களுடைய பேஜ்ல இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியா, நிறைய ரீல்ஸ்லாம் பாக்குறோம், நிறைய பாட்டுலாம் போட்டு பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? அது நம்ம ஒன்று ப்ரொமோட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்ததா, இல்லை நார்மலாகவே நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டா ஃப்ரீக் அந்த மாதிரி ஏதாவது சோஷியல் மீடியாவில்? நான் நார்மலாகவே சும்மா ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். என் காலேஜ் டைம்லேருந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சரி ஒரு டைம் ஆனால் நம்மளுக்கு ஒர்க் அதுலேயே கொஞ்சம் ப்ரெஷர் அந்த டைமில், அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. சரி எதுக்கு ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் சரி நம்ம இது வழியாக நம்ம அந்த ரீல்ஸ்லாம் நம்ம போட ஆரம்பிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பீக்காகவும் போக சான்சஸும் இருக்குது. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி அது ரீல்ஸ் நல்லா இப்போ மோஸ்ட்லி 10 million போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அது ரீச் ஆக எல்லாரும் ரீல்ஸை பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்தேன், டேஸ்ட் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களே ரெகுலராக எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பட்டாபிராமில் இருந்து கூட வர கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க.